A1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்கணும்னா எல்இடி டிவி சிகேவி லைனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிகேவி லைன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சக்கூடிய சில விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் LSC 320 AN 10ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் தான். இதுக்கு மட்டும்தான் பொருந்துவோன்னு கேட்டால் இல்லை, எல்லா பேனலுக்குமே இதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூஸில் 12 வோல்டேஜ் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இந்த பியூஸ் பார்த்தீங்கன்னா 65 வோல்ட்டு 2 ஆம்பியர் பியூஸ் போட்டிருப்பாங்க. இதில் 12 வோல்ட் வருதான்னு பார்த்துக்குங்க. பியூஸ்னாலே இன்புட்லேயும் நமக்கு வோல்ட் வரும், அவுட்புட்லேயும் வோல்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஇன், அது ஒரு 12 வோல்டேஜ் வரும். இதுவும் ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. நமக்கு பியூஸில் 12 வோல்ட்டு, அடுத்து விஇன் 12, அடுத்து பியூஸ் அதே தான் விஇன்லேயும் அடுத்து 12 வோல்ட் வருதான்னு பாருங்கள். நமக்கு ஏவிடிடி, இது ஏவிடிடி வோல்ட்டு மிஸ் ஆகும். மேக்ஸிமம் ஏவிடிடி வோல்ட்டு நமக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா விசிசி 3.3 வோல்ட்டு கட்டாயம் வரும். 1.8 வோல்ட், இந்த 2 வோல்ட்டுமே நமக்கு அவுட் ஆயிடுச்சு. இந்த 12 வோல்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா 3.3 1.8, இந்த 3 வோல்ட்டுமே நமக்கு ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சிகேவி லைன் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா V1 35 வோல்ட்டு, இது வராது. சிகேவி கட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த வோல்ட்டு நமக்கு கடைசியாக தான் ப்ரெசென்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ரைட் சைடு கட் பண்ணிக்குவோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட் சிகேவி லைனு, ஃபஸ்ட்டு CKV1 அல்லது CKVB1, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கட் பண்ணாலே நமக்கு V1 அல்லது AVDD 15 வோல்ட்டு, இது ரெண்டில் எது வேணாலும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் கட் பண்ணுங்கள். இந்த சைடு கட் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மொத்தமாக அந்த 4 லைனையும் கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த சைடு நமக்கு இந்த 2 லைனையும் கட் பண்ணி பாருங்கள். நமக்கு வோல்ட் வரலை அப்படின்னு சொன்னாக்க இப்போ கட் பண்ணதை ஒட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த டாட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதே தான். இது ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் கட் பண்ணி பாருங்கள். வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த 2 கட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இது 2ல் ஏதாவது ஒன்று நமக்கு சிகேவி லைன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கட்டாயம் ரெடி ஆகிடும். நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 1.8 வோல்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு, இது ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னாக்க நம்மளோட பேனலில் இருக்கக்கூடிய ஐசி பார்த்திங்கன்னா குட்டாக இருக்குன்னு அர்த்தம். பேனலோட ஐசி குட்டாக இருக்குது, அப்போ கட்டாயம் சிகேவி லைன் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டிவியில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் 2 சைடுமே கட் பண்ணி விட்டுட்டாங்க. 2 சைடு கட் பண்ணியுமே நமக்கு பார்த்திங்கன்னா அவங்க சரியாக கட் பண்ணாதனால நமக்கு ஏவிடிடியும் ப்ரெசென்ட் ஆகலை, V1ம் நமக்கு ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அவங்க 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக V1 ஏவிடிடி அந்த சைடில் இருக்க கெப்பாசிட்டர்லாம் பிடிச்சி மாற்றிட்டாங்க. அதில் வேறு ஜம்பர் அடித்து வச்சுட்டாங்க. இந்த பேனல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்குவோம். மல்டிமீட்டர் DC வோல்ட்டில் செட் பண்ணிங்க. பாருங்கள் 12 வோல்ட்டு ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்து வின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா VCC 3.3 வோல்ட்டு ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா VCC வோல்ட்டு 3.3, 1.8க்கு 1.7 1.8 வோல்ட் வருது. அடுத்து AVDD பாருங்கள். அடுத்து V1 AVDD, இது 2 வோல்ட்டுமே நமக்கு ப்ரெசென்ட் ஆகலை. தெளிவாக பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். கஸ்டமர் சரியாக கட் பண்ணலை, அதனால் நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு முடிஞ்ச அளவு அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த 4 ட்ராக்கை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்குவோம். கவனமாக க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல ஏதாவது ட்ராக் கட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா எமரி சீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சீட்டை வாங்கி லைட்டாக அந்த இடத்துல தேய்ச்சி கட் பண்ணிக்கோங்க. இல்லை கத்தியாலே கட் பண்ண தெரிஞ்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கஸ்டமர் இப்போ நான் அதை சொரண்டிட்டேன். கஸ்டமர் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சைடு கட் பண்ண தெரியாமல் ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கட் பண்ணதை நான் ஒட்டியிருக்கேன். கரெக்டாக ஒட்டிக்கோங்க. எந்த சைடுமே போய் டச் ஆகாத மாதிரி கண்டினியூட்டி மூடில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ஒட்டிட்டு அந்த சைடும் கட் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் தான் கஸ்டமர்
ஜம்பர் அடித்து வச்சு கஸ்டமர் இது வந்து மாற்றி போட்டு வச்சுருந்தாங்க. இது நான் வேறு கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரில் பஸ்ஸர் அடிச்சிச்சுன்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அதே கெப்பாசிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஜம்பர் அடிக்கும்போது மட்டும் கவனமாக அடிங்க. ஒன்றோட ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆனிச்சு அப்படின்னா போர்டு ஷார்ட் ஆகிக்கிறோம். அதனால் கவனமாக ஜம்பர் அடிக்கணும். இந்த சைடு பாருங்கள், கஸ்டமர் கட் பண்ணது பத்தாததுக்கு இப்போ நம்ம கட் பண்ணது. ஆனால் பெரிய லெவலில் அவங்க கஸ்டமரே கட் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம ஒர்க் தெரிஞ்சனால அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு வீடியோ ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சிகேவி லைன் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து காப்பைசி இருக்கும். அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா காப்பைசி இருக்கும். அதை எதுவும் கை வச்சு உடச்சிடாதீங்க. உடச்சிட்டிங்கன்னா நமக்கு பெரிய லெவலில் டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளேயே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். சிகேவி லைன் தானே அப்படின்ட்டு கேஷுவலாக கட் பண்ணாதீங்க. கவனமாக இருங்க. இப்போ வாங்க வீடியோ ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு வந்து நோ சிக்னல்னு வந்துட்டுருக்கு. ஒன்ஸு அகைன் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்ப்போம். ஒன்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஆல்ரெடி இது கஸ்டமர் கட் பண்ணி வச்சுருந்தது, பட் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணும்போது நமக்கு 4 ட்ராக்கையுமே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இது வந்து ஹையர் 32 இன்ச் டிவி. ஓகே, நமக்கு குட்டாக சூப்பராக வந்து ப்ரெசென்ட் ஆகுது. நீங்கள் சிகேவி லைன் கட் பண்ணும்போது எப்போவுமே 4 லைன் எந்த சைடு கட் பண்ணாலும் அந்த 4 லைனையுமே கட் பண்ணி விட்டுங்க. மேக்ஸிமம் கேரண்டி வாரண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஹெச்டிஎம்ஐயில் போட்டாக்க ஒரே நாளில் டிவி ஃபால்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதை கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க.